ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிபிஎஸ் தமிழ் சேனல் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது. இந்த ஜிபிஎஸ் தமிழ் சேனலுக்கு இதுவரை ஆதரவு கொடுத்த நல்ல தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சேனலில் வரக்கூடிய செய்திகள் அரபு நாடுகளில் வாழக்கூடிய வெளிநாட்டு சகோதரர்களுக்கு அரபு நாடுகளுடைய சட்டத்திட்டங்கள், செய்திகள், விழிப்புணர்வு பதிவுகளாக ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனடியாக உங்களுக்கு சேரும். பெரும்பாலும் 1970-80 வாழக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்மேன் டெலிகிராம் கொண்டு வந்தார் அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. என்ன செய்தி வந்திருக்கு, எதுக்கு உங்கள் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க, யாருக்கோ என்னமோ அப்படின்ட்டு பயந்த சூழ்நிலை அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த டெலிகிராம் செய்தி எந்த லெவலில் அச்சமாக இருந்துச்சோ அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இன்றைக்கி அரபு நாடுகள்லேருந்து போடக்கூடிய சட்டத்திட்டங்கள், செய்திகள் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளாக தான் இருக்குது, அதிர்ச்சி தரக்கூடிய சட்டத்திட்டங்களாக தான் இருக்குது. எல்லாமே அரபு நாடுகளுடைய நோக்கம் அவர்கள் நாட்டு மக்களுடைய நலன் கருதி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர்களுடைய நலன் கருதி அவர்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு சட்டம் போட்டமயமாக தான் இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஐக்கிய அரபு நாடுகளில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது சீனாவிலேருந்து தொற்று வியாதியாக பரவக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருக்குது. இதை சார்ந்து கிட்டத்தட்ட 21 நாடுகள் இருக்குது. மொத்தம் உலகத்தில் மொத்தம் 21 நாடுகளுக்கு அந்த தொற்று நோய் பரவி இருக்குங்கிறாங்க. அதோடைய இறப்புகள் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிலடங்கான நோயாளிகள் இருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கு தகுந்த மாதிரி நோயாளிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய அரபு நாடுகளில் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரபு நாடுகளுடைய முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டினர்களுக்கு இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் ஒரு சட்டம் போடுறோம் அப்படின்னா அந்த சட்டம் எந்த விதத்தில் யாருக்கு பாதிப்பு ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் அந்த நாட்டு குடிமக்களுக்கு, அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தான் பெரும்பான்மை ஒரு பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அப்படி தான் அவங்க பதிவு பண்ணியிருக்கு. உதாரணமாக நம்ம ஒரு குவைத்து கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குவைத்து கவர்மெண்ட்டுடைய எண்ணெய் வளங்களை மிகையாக வெளிநாட்டினருடைய வேலை வாய்ப்புகளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி உலகத்துடைய பட்டியலில் எண்ணெய் வளங்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய பட்டியலில் இருக்கிறதுக்கு ஆணித்தரமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டினர்கள் தான் முக்கிய காரணமாக இருக்காங்க. பட் அந்த வெளிநாட்டினர் சகோதரர்கள், அந்த வெளிநாட்டினுடைய மக்கள் நலன் கருதி அவர்கள் தாயகத்துக்கு போகிற விஷயமா இருந்தாலும் சரி, வரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ விமான நிலையங்களில் எங்கே பார்த்தாலும் விமான நிலையங்களில் அதோடைய தொற்று நோயோட கிருமியோடைய விஷயங்கள் உக்கிரமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போகிறது வரதை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் அந்த 21 நாடுகளிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டினர்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டு குடிமக்கன்களாக இருந்தாலும் சரி, அவர்களை தனிமைப்படுத்தி ஒரு 14 நாள் தனிமைப்படுத்தி வச்சு அவங்கள கண்காணித்து அந்த நோயால் பாதிக்கப்படலை அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இயல்பு நிலையில் மக்களாக அவங்கள வெளியில் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. தொற்று நோய் கிருமி இந்த லெவலில் பரவலாக இருக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் ஏதோ விதத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அசால்ட்டுத்தனம் தான் இதுக்கு முக்கிய காரணம். சீனாவில் முதல் முறையாக ஒரே ஒரு ஆளுக்கு தான் இது வந்துச்சு. அந்த வந்த ஆள் நேராக அவருடைய குருநாதர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த குருநாதர் அந்த ஆளை கூப்பிட்டு நீங்கள் ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவர்களுடைய கலாச்சாரத்து முறைப்படி அங்கே சேரக்கூடிய மக்கள்கள் 1 10 ஆகி 10 100 ஆகி இப்படி பரவலாக வைரஸ் பரவுனது தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்தியாவுடைய விமான நிலையங்களில் சிலருக்கு அரபு நாடுகள்லேருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொற்றுவையால் பாதிக்கப்பட்ட நாட்டுடைய பட்டியலில் உங்கள் நாடு இருக்குது, நீங்கள் அங்கேருந்து 14 நாள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா அந்த நாட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு PCR சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு நம்ம சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய சில மருத்துவமனையில் குவைத் அரசாங்கம், சவுதி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எத்தனையோ மருத்துவமனைகளிலிருந்து அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சொல்லக்கூடிய தகவல், எங்களிடம் அதிநவீன கருவிகள் இன்னும் வழங்கப்படலை, எங்களுக்கு இன்னும் செய்தி வரவில்லை, எங்களுக்கு இன்னும் தகவல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் தெரிவித்த அத்தனை மருத்துவமனைகளையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எந்த இடத்துல எவ்வளோ தப்பு நடந்திருக்குன்னு பாருங்கள். வெளிநாட்டில் இருந்து அரபு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. அவர்கள் மீண்டும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை
ஒரு கேள்விக்குறியாக உருவாக்கி வச்சுருக்கு நம்முடைய இந்தியா. இதை நான் வந்து இந்தியா தப்புன்னு சொல்லலை, இந்திய அரசாங்கம் தப்புன்னு சொல்லலை. இப்போ பெரும்பாலும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாடை காப்பாற்றணும் அப்படின்னா அது இராணுவ வீரன் மட்டும்தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. திருவிழாவில் இந்த ராட்டனம் சுற்றுறவர் கூட அவரை நம்பி இருக்கிற 50 பேர் உட்காந்து அந்த ராட்டனத்தில் சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அவர் கூட அந்த நாட்டு மக்களை காப்பாற்றலாம். ஸோ பெரும்பாலும் எல்லோரும் அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க ஆத்மாத்மா அந்த ஒரு சில பணிகளை அவங்களுடைய சேவைகள் செஞ்சாங்க அப்படின்னா இன்றைக்கி பெரும்பாலும் நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறும் நடக்காமவே இருந்திருக்கும். இந்த தொற்று வியாதி பரவலாக இருக்கக்கூடிய நாடுடைய பட்டியலாக நம்ம நாடு இருக்குது. நாம் சுத்தமானவங்க அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டோடு தான் நம்ம அந்த அரபு நாடுக்குள்ளே நுழைய முடியும். விமான நிலையங்கள் மாறி நாடு விட்டு நாடு மாறி போனாலும் அங்கேயும் கேட்கக்கூடிய இது சட்டம் இதே தான் இருக்குது. இன்றைக்கி நாடை காப்பாற்றுறது இராணுவ வீரன் மட்டும் கிடையாதுங்க. சாதாரண ஆட்டோக்காரராக இருந்தாலும் சரி, சாதாரண சின்ன பணிகளாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்கவுங்க பணியை இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளோ ஆத்மாத்மா அந்த பணியை செய்யணும் நிலைங்க. இன்றைக்கி அவர்கள் ஒரு ஆள் அந்த நோயால் தொற்று பரவி இருக்குது அப்படின்னா யார் அவங்களுக்கு சேவை பண்ணுவான்? இப்போ தாய்நாட்டில் இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்னா சீனாவில் உயிர் தியாகம் பண்ணி மருத்துவர்களும் செவிலியர்களும் அங்கே உயிர் தியாகம் பண்ணி முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சேவை செய்கிறாங்க. இப்படி நம்ம நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபஸ்ட்டு பரிசோதிக்கிறது உண்மையாக இருக்குமா சொல்லுங்கள்? இன்றைக்கி எல்லா டெஸ்ட்லேயும் ஃப்ராட் வந்துருச்சு, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. எல்லா விதத்துலையும் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு டூப்ளிகேட்டு எல்லா விதத்துலையும் டூப்ளிகேட் வந்துருச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க நிற்கிறவன் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டானா அவன் மருத்துவ சான்றிதழோட கரெக்டாக பரிசீலனிட்டால் தான் நம்ம கூட நின்று பேசுகிறதுக்கே மனசு வரும். அவன் எங்கே செக் பண்ணா, எப்படி செக் பண்ணான்னு கூட நம்ம கேள்வி கணக்காகிடும். ஸோ நாம் பார்க்கக்கூடிய வேலைகள், அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய வேலைகளை நம்ம சரியாக பார்த்தாலே, அசால்ட்டுத்தனம் இல்லாமல் நம்ம அந்த வேலைகளை சரியான முறையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லெவலில் இன்றைக்கி உலகம் பூரா பரவி இருக்காது. இது எல்லாருடைய காரணம் அவங்களுடைய நாட்டுக்கு முன்னெச்சரிக்கையாக வராது அப்படிங்கிற ஒரு மெத்தலம் தான் இதுக்கு அடிப்படையான ஒரு காரணமாக நான் கருதுகிறேன். அடிப்படையாக எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு தகவலும் பக்கத்து நாட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா தன்னுடைய நாட்டில் இருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, இல்லை தங்களுடைய நாட்டில் இருந்து அவங்கள பாதுகாக்கணும்னு நினச்சாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. இது மனசில் பட்டது சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். மேலும் இது போல் நல்ல தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாசின். நன்றி.